மன்னா யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் மோசேயோடு சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு இருப்பேன். இதை எப்பொழுது சொன்னார் என்பதுதான் முக்கியம். கர்த்தர் மோசேயை அழைத்த போது, நீ எகிப்துக்கு போய் பார்வோனிடத்தில் பேசி என்னுடைய ஜனங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது மோசே கர்த்தரை பார்த்து, நான் எகிப்துக்கு செல்லவும் பார்வோனிடத்தில் பேசவும் நான் எம்மாத்திரம். ஏனென்றால் மோசேக்கு முன்பாக அது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருந்தது, கடினமான ஒரு வேலையாக இருந்தது. ஏன்னா எந்த பார்வோனுக்கு பயந்து ஓடி வந்தாரோ அதே பார்வோனிடத்தில் திரும்ப செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆகவே அவர் மிகவும் பயந்தார். இது என்னால் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்தார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் சொல்லிட்டு சொன்னார், நீங்க வருவீங்க, இந்த மலையில ஆராதனை செய்வீர்கள் என்று. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கூட நிறைய கடினமான காரியங்கள் இருக்கலாம், மலை போல பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். இதை என்னால் எப்படி செய்ய முடியும், என் பலத்துக்கு மிஞ்சின காரியம், நான் ஒரு சாதாரணமான ஆளு, இது எப்படி ஆகும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்து அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவை பயப்படாதீங்க. மோசேக்கு துணை நின்றவர் உங்களுக்கும் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மோசையோடு இருப்பேன்னு சொன்னீங்க, மோசையோடு இருந்தீங்க, நன்றி. மோசைக்கு முன்பாக இருந்த பெரிய காரியங்களை, பெரிய வேலைகளை செய்ய பலன் கொடுத்தீரே. மோசையின் மூலமாக அடையாளங்கள், அற்புதங்களை செய்தீரே. அதே போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் முன்னாடி பெரிய வேலை இருக்கோ, இது என்னால எப்படி முடியும், எனக்கு பலன் இல்லைன்னு யோசிக்கிறாங்களோ, அவங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி தருவீராக. இந்த நாள் அற்புதத்தினாலாய், ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.